மாலா சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே, அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அந்த மினிஸ்ட்ரியில் பயங்கரமாக அந்த சேஃபிங் லீவ்ஸில் டோட்டல் இதை எல்லாத்தையுமே அழகாக எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி எல்லாம் கால் பண்ணி ஒவ்வொரு இதையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஹார்டான சுச்சுவேஷன்லையுமே நீங்கள் அதை பெஸ்ட்டாக பண்ணுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ஒர்க்கு, இந்த டியூஷன் மினிஸ்ட்ரி? தேங்க்யூ பிரதர். நானும் உங்களை மீட் பண்ணதுல உண்மையாவே ரொம்ப ஹாப்பி. இந்த மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னு சொன்னா நிறைய பிள்ளைகளுடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு இந்த மினிஸ்ட்ரி ஹெல்ப்பா இருக்கு. அப்படிங்கும் போது ரியலி நான் அதுல நான் எனக்கு ஒரு சின்ன சின்ன பங்களிப்பு இருக்குங்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த சென்டர் மாத்திரம் அல்ல, எல்லா சென்டர்ஸ்லயுமே ஒரு சில சென்டர்ஸ்ல நிறைய பிள்ளைங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் பேசும்போது அவங்களுடைய பர்சனலும் சம்டைம் நாங்கள் டீல் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன எதில் அவங்க சப்ஜெக்ட்ல மாத்திரம் இல்லை, அவங்களோட பர்சனல் நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியுதுங்கும் போது ஐ எம் ஹாப்பி இந்த மினிஸ்ட்ரியில நான் இருக்கிறது. தேங்க்யூ. ஒரு கொஸ்டின், இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பர்சனலாக நீங்கள் மீட் பண்ணி சிலதெல்லாம் பேசுங்க. ஏதாவது பர்சனலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி பேர் சொல்கிறாங்க, பட் அவங்க இது மாதிரி ஏதாவது ஒரு அனுபவங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுவாங்க. பர்சனல் எனக்கு தெரிஞ்சு 10th ஸ்டூடெண்ட்டு தான். நான் ரொம்ப அவங்க கூட எப்படி சொல்றது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணதுனால அந்த பிள்ளை வந்து ஒரு லவ் அஃபேர்ல மாட்ட பார்த்தா, மீன்ஸ் மாட்டி இருந்தாலே கொஞ்ச நாள் வரைக்குமே அந்த பிள்ளை வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளை. பட் ஆனா கொஞ்ச நாள் வந்து நான் என் கிட்ட வருவா, ஏதாவது ஒன்று பேசணும் அப்படிங்கும்போது அப்படி வந்து ஓப்பன் பண்ணி என்கிட்ட சொல்லி அந்த பிள்ளை வந்து என்ன சொல்றதுன்னா அந்த பிள்ளையோட லைஃபே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அந்த பிள்ளை என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, பட் நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அந்த பிள்ளை. ஆனா அப்ப நம்ம திரும்பி பேசி அப்புறம் கஷ்டமா அந்த பொண்ணு ஷேர் பண்ணது எல்லாமே எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் மீட் பண்ணி நான் பேசி அவங்க பேரண்ட்டும் அந்த பிள்ளைய கொஞ்சம் நல்லா கேர் பண்ணி எடுத்து ஒரு 3 monthsக்குள்ள அந்த பிள்ளைய வந்து அந்த பிரச்சனையிலேருந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸாம் 10th எக்ஸாம் அந்த பிள்ளை நல்லா எழுதுனா. அவள் சொல்லுவா, ஒரு சென்டென்ஸ் கூட என்னால் படிக்க முடியல, எனக்கு அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நானும் கமிட் பண்ணிட்டேன், அந்த ஒரு பாவம் எனக்குள்ள ஏன் நான் கமிட் பண்ணேன், அப்புறம் திரும்பி என்னால வெளியில வர முடியல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அப்போ கவுன்சிலிங் பண்ணி அந்த பிள்ளைய நிறைய அப்புறம் அந்த தம்பிக்கிட்டே இருந்து இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் விட முடியல. அந்த பையன் இப்படி நிறைய விஷயங்களை போட்டு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரும்படி உதவி செஞ்சாங்க. சூப்பர் சிஸ்டர். இப்ப உங்கள்கிட்ட வந்து நீங்க ரொம்ப க்ளோஸா அந்த பொண்ணு பழகிருங்க. எஸ். இப்ப அந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட வந்து அவங்களா வந்து அந்த விஷயத்த ஆமா கான்ஃபிடென்ட்ல சொன்னாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி. இப்பயும் சொல்றது என்னன்னா, எங்க ஃபேமிலிக்கே நீங்க ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்றது. அது நம்ம பண்ணல, அப்படி ஒரு வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு இதுல கொடுத்ததுனால நான் தேங்க்யூ. சிஸ்டர் தேங்க்யூ. சூப்பரா அந்த காரியத்தை நீங்க ஷேர் பண்ணீங்க. வேற எப்படி உங்களுக்கு இந்த மினிஸ்ட்ரி உங்களுக்கு பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு, எப்படி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க? நாங்கள் நிறைய விஷயத்த நீங்க வந்து பண்றீங்க, அந்த எஃபோர்ட் எடுத்து எப்படி உங்களோட டைம் இதெல்லாம் எப்படி பண்றீங்க? டைம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. இல்லை அப்படின்றது அது ஒரு விஷயம் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கு அப்படிங்கும் போது நம்ம தான் டைமை உருவாக்கிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு விஷயம். நான் உண்மையாவே ஸ்டூடெண்ட்டை போய் நான் மீட் பண்ணிட்டு சென்டரை விசிட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது நான் ரொம்ப ஹாப்பியா போவேன். நான் ஒரு ஒர்க் பண்ணி நான் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன், இன்னைக்கு நான் பிள்ளைங்களை போய் பார்த்ததுல ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை அவங்களுடைய லைஃப்ல நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் போய் பார்த்தேன்னா இண்டிவிஜுவலா பேசுவேன். அப்படி இல்லைனாலும் குரூப்பா அவங்கள உட்காந்து அந்த 10th ஸ்டூடெண்டா அவங்கள குரூப்பா வச்சு ப்ரேயர் பண்ணி அப்படிதான் பண்ணுவோம். அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல நம்ம உதவி இருக்கோம் அப்படின்னு சொல்றது. ஸோ டைம் இல்லைனாலும் இது ஒரு ஹாப்பின்றதுனால நான் எனக்கு டைமை கண்டுபிடிச்சிக்கிறது ரொம்ப. ஓகே, இன்னொரு கொஸ்டின். இப்போ வந்து லெலினா ஜோதி இவங்களை பத்தி ஏதாவது உங்களுக்கு எப்படி அவங்க உங்களோட வாழ்க்கையில என்ட்ரி ஆனாங்க, எப்படி இந்த டியூஷன்ல நீங்க கனெக்ட் ஆனீங்க, உங்களுக்கு எப்படி இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கிறத உங்களை பத்தி ஏதாவது
எனக்கு வந்து பிரதரையும் சிஸ்டரையும் தெரியவே தெரியாது. ஒரு ஃபைன் ஈவினிங் அவங்க என்னை மீட் பண்ண வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. அப்போது ஒரு பிரதர் சொன்னது மூலயமா அப்போது நான் பேசிட்டு ஏனோ தெரியல எனக்கு அவங்க சொன்ன அவங்க விஷன் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. நானும் சரி அப்படின்னு ஓகே அவங்களுடைய விஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஷேர் பண்ணது அவங்களுடைய வாஞ்சை, அப்போ ஏன் இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னுடைய மைண்டில் போயிட்டு இருந்தது. ஸோ நான் அப்படிதான் எனக்கு லெனின் பிரதரையும் சிஸ்டர் ஜோதி சிஸ்டரையும் தெரியும். அது மாத்திரம் இல்லை, எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா அவங்க ஒரு நல்ல ஒரு ஜாப், அவங்களும் மினிஸ்ட்ரியெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் கூட இப்படி ஸ்டூடெண்ட்டை போய் மீட் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும். அந்த மினிஸ்ட்ரியோட நேமே பார்த்தீங்கன்னா ஷேப்பிங் லைஃப்ஸ். அவங்களுடைய லைஃப்ல ஒரு ஷேப்பை உண்டாக்கி ஒரு மோல்டை உண்டாக்கி அந்த அந்த பிள்ளைங்களை மோல்டு பண்றது தான் அது அப்படின்றது தான் இது. ஸோ இதுல வந்து டீச்சிங் மாத்திரம் இல்லை, அதுக்கும் மேல அந்த பிள்ளைங்களோட லைஃப் ஸ்டைலு, டிசிப்ளின், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது எனக்கு ஒரு விஷயம் ஹாப்பியா தோணுச்சு. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய சிஸ்டரும் பிரதரும் இப்படி ஒரு மினிஸ்ட்ரியை அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். எப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல போய் ஸ்டூடெண்ட்டை மீட் பண்றதுன்றது இம்பாசிபிள். பட் இப்படி ஒரு டீச்சிங் கொடுக்கும்போது நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ண முடியும். அப்போ ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணும்போது அவங்களுக்கு எஜுகேஷனும் கொடுக்க முடியும். அதே டைம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அதில் பில்ட் ஆகுறதுல இப்படிப்பட்ட நம்ம அந்த பிள்ளைங்களுடைய பர்சனல் நீட்ஸும் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால அவங்களுடைய விஷன் அண்ட் மிஷன், அவங்க இதுக்கு எடுக்கிற எஃபர்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால அவங்களுக்கு நான் ஓகே சிஸ்டர் அண்ட் பிரதர், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது மாத்திரம் இல்லை, அவங்களும் எங்களுக்கு கொடுக்குற இன்புட்டு ஒரு சில நேரங்களில் அவங்க எடுக்கிற கோர்ஸ் ஏதாவது ஒன்று அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ அதுவே என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். சோஷியல் கன்சர்ன் அந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசுறது, அப்புறம் எப்படி ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்குறது, அப்படி அந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையாவே நான் நினைச்சேன். நானும் நிறைய விஷயங்கள்ல கடந்து வந்திருக்கேன். இப்போ ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன், தட் இஸ் எனஃப் அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு திரும்பவும் இன்னும் பூஸ்ட் கொடுத்த மாதிரி எனக்கு என்னுடைய லைஃப்பை திரும்பவும் தட்டி எழுப்பி இன்னும் கொஞ்சம் செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பையும் கொடுத்து அது வந்து எனக்கு அவங்க கொடுத்த பெரிய வாய்ப்பா நான் பாக்குறேன். தேங்க்யூ சிஸ்டர். எனிதிங் நீங்கள் வெளியில் எதுவும் சொல்லணும்னா இதுலேயே நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் லெலின் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஜோதி சிஸ்டர். எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்புக்காக நான் உண்மையாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக இந்த மினிஸ்ட்ரியை செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து எங்கள் சர்ச்லேயும் யூத் மீட்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கெல்லாம் சின்ன சின்ன குரூப் பீப்புள் இருப்பாங்க. ஆனால் இங்கே நிறைய பிள்ளைங்க கிட்டத்தட்ட நான் ஃபோன்லேயோ எப்படியோ இல்லை நேராக மீட் பண்ணுறதோ இவ்வளோ பிள்ளைங்களை மீட் பண்ணும்போது அவங்களுடைய நீட்ஸை கேட்டு அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கான காரியங்களை சொல்லி கொடுக்குறதோ அவங்களுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றதுல நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்கறதோ, இது எல்லாத்துக்கும் நீங்க கொடுத்த பெரிய வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நான் நன்றி செலுத்துறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். உங்களுடைய இன்டர்வியூக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்க இன்னும் நல்லா செய்வீங்க, இன்னும் நல்லா செய்ய போறீங்க. உங்க மூலியமா அநேகருக்கு பிளஸ்ஸரா நீங்க இருக்க போறீங்க. அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். நீங்க சொன்ன சாட்சிகள்லாம் எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பா தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.